வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஃபர்ஸ்ட் நான் ஸ்பீச் ஆரம்பிக்கிற முன்னால இந்த போட்டோ எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இது நெபுலாவுடைய போட்டோ. இந்த இது ஏரியா, இது வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு அண்டமே உருவாகிற ஒரு போட்டோ. ஆனா பூமியிலிருந்து எவ்வளவு சைஸ்ல இதை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த இங்கிருந்து பூமியிலிருந்து பார்த்தா எவ்வளவு ஏரியால அது கவர் ஆயிருக்கும்? இது ஒரு நெல்மணியை வச்சு எவ்வளவு மறைச்சிங்கன்னா எவ்வளவு மறையுமோ அந்த அளவு தான் அந்த ஏரியா. அப்படின்னா என்னன்னா, ஒரு என்டையர் யூனிவர்ஸ்ல ஒரு சின்ன போர்ஷனே அவ்வளோ பெரிய ஏரியாவை மறைக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மகிழ்ச்சி கொடுத்த கான்செப்ட் வந்து இந்த யூனிவர்ஸ் மாதிரி. இப்போ நான் பண்றது என்னன்னா, ஒரு நெல்மணியை வச்சு ஒரு சின்ன டீட்டெயில் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். மகிழ்ச்சி சொன்னதுல நான் சொல்றது ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட் தான். சரி, நேராக சப்ஜெக்டுக்குள்ள போவோம். தெரியாதவங்களுக்கு நம்ம புதுசாக வந்தவங்களுக்காக இது நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன். பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம ஜீவகாந்த ஆற்றல். ஜீவகாந்த ஆற்றல் உடல்ல இயங்கிட்டு இருக்கு. அது பிரபஞ்சத்தோட கலந்துருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா சென்சுவல் ப்ளஷர்ஸையும் அனுபவிக்கிறோம். அது மூலமாக வெளியே போயிட்டு திருப்பி உள்ளே வந்து அதை சென்சுவல் ப்ளஷராக நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியுது. இது நம்மளோட எப்படி ஃபீல் பண்ண முடியும்னா, நீங்கள் வந்து அந்த சென்ஸ், அந்த ஜீவகாந்த ஆற்றலுக்குள்ள டிஃப்ரென்ஸும் நம்ம உடம்புல ஆற்றல் இருக்கிற டிஃப்ரென்ஸும் தான் சென்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியுது. இது எந்த மாதிரி உருவாகுது அப்படின்னா, நம்ம ஒரு உணவுல இருந்தும் காற்று பிரபஞ்சத்திலிருந்து உருவாகுது. ஆனால் செலவாயிட்டே இருக்குதுன்னா இந்த மாதிரி ஆக்ஷனில் செலவாயிட்டு இருக்கு. இந்த செலவையும் வரவையும் யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பகுதியில் வந்து வரவா இருக்குது, உணவும் உறக்கமும். அப்புறம் செலவுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பால் உணர்வு, உழைப்பு, சிந்தனை அல்லது மனம், இதில் வந்து செலவாயிட்டு இருக்கு. இப்போ நம்ம உறக்கத்தை மட்டுமே எடுத்து பார்க்கலாம். மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜீவகாந்த ஆற்றலை தூக்கம் என்ன பண்ணுதுன்னா உங்களை வந்து கன்சர்வ் பண்ண வைக்குது. நீங்கள் ஜீவகாந்த ஆற்றலை செலவு பண்ணி தான் ஒவ்வொரு ஆக்ஷனும் பண்ணுறீங்க. அந்த ஆக்ஷன் மூலமாக உங்களுக்கு ஜீவகாந்த செலவாயிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் காலையில் மொபைல் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து செலவாயிட்டே இருக்கும். அதே மாதிரி உடம்புலையும் டிஃபால்ட்டாக சில விஷயங்கள் இருக்குது. எப்படி மொபைலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட சார்ஜ் குறையுதோ, ஏன்னா டிஃபால்ட்டாக அந்த ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கணும், அது ஆன் ஆகிருக்கணும், அதுக்காக எனர்ஜி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி பாடியிலையும் நீங்கள் எந்த ஆக்ஷனும் செய்யாமல் இருந்தாலும் டிஃபால்ட்டாக நம்ம உயிர் வாழ்றதுக்காக நுரையீரல் இயங்கிட்டு இருக்கு, இதயம் இயங்கிட்டு இருக்கு, பாடி பண்ணிட்டு இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு இது செலவாயிட்டே தான் இருக்கும் ஜீவகாந்த ஆற்றல். அதே மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணும்போது அது சீக்கிரம் செலவாகுது. ஆனால் இதை நீங்கள் சார்ஜ் போடும்போது எப்படி அது மொபைல் சார்ஜ் ஆகிக்குதோ அது மாதிரி நீங்கள் தூங்கும் போது தான் அந்த சார்ஜே திரும்பி வருது. இது திரும்பி வர்றது மட்டும் இல்லை, இந்த பாடியில் இருக்கிற கம்ப்ளீட் ஆக்ஷனையவே, கம்ப்ளீட் வேஸ்ட்டையும் அது வந்து எலிமினேட் பண்ணுது தூக்கங்கிறது. அந்த வேஸ்ட் எலிமினேட் பண்ணுறது மட்டும் இல்லை, பிரெயின்லேயும் சில ஆக்ஷன் நடக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சதுக்காக தூக்கம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்குவோம். அது என்னன்னா, ஒரு இது தூக்கம்னா யாருன்னு யாருக்கும் புரியல. ஒரு மனிதன் இருக்கான், திடீர்னு டயர்ட் ஆயிடுது, போயிட்டு டெஸ்ட் எடுக்கிறான், ஒரு 2 மணி நேரம் 8 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு வர்றான். அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. தூக்கம்னா ஒன்று இருந்துச்சு. அப்போ 1979 நினைக்கிறேன், 17990 அந்த இயர்ல ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி என்ன பண்ணாருன்னா, இந்த தொட்டா சுருங்கி செடி இருக்கு இல்லைங்களா, அதை பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணாருன்னா, இந்த தொட்டா சுருங்கி செடி வந்து சூரியன் வரும்போது நல்ல பிரைட்டா எனர்ஜியா இருக்கு, சூரியன் போகும்போது அது வந்து டல்லாகி போயிடுது. அப்போ அதுவும் தூங்கத்தை ப்ராசஸ் பண்ணுதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னா, ஒருவேளை சூரிய ஒளிக்காக அப்படி பண்ணுதுன்னு நினைச்சிட்டு அதை எடுத்துட்டு போய் சூரிய வெளிச்சமே வராத ஒரு இடத்துல வச்சு பாதுகாப்பாக வச்சு அதை அப்சர்வ் பண்ணாராம். என்ன அப்சர்வ்னா, அந்த சூரியன் அதுவும் வந்து அதே மாதிரி ஒரு டைம்ல அது விரிஞ்சுது, மறுபடியும் டல் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு ஆனால் வந்து சூரிய வெளிச்சமே உள்ள வரல. அப்போ என்ன அவனுக்கு புரிஞ்சுதுன்னா, சூரிய வெளிச்சத்தினால மட்டுமே வரல, ஆனால் சூரியனோட பேரலா வருது. சூரியன் வரும்போது அது பிரைட் ஆகுது, சூரியன் மறையும் போது அது பாகுது, வெளியே இருந்தா கூட. அதைத்தான் கண்டுபிடிச்சாங்க சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது சூரியனுடைய கிளாக், ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளேயும் அந்த கிளாக்குடைய இது இருக்கு. சூரியன் வரும்போது அது ஆக்டிவ் ஆகுது, சூரியன் குறையும் போது அது போகுது. இந்த ரிசர்ச்சை
19th செஞ்சுரியில் வந்து இன்னொரு ஆராய்ச்சியாளர் வந்து மனிதன் மேலே பண்ணி பார்த்தாங்க. என்ன பண்ணாங்க, மனிதர்களை வந்து ஒரு வெளிச்சமே வராத குகையில் கொண்டு ஒரு பர்சன்ஸ் ஒரு 4-5 பேரை விட்டுட்டு அவங்களுக்கான உணவெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் வெளிச்சமே வராது, எல்லாம் சாப்பிட்டுக்கலாம், அவங்க மற்றவர்களையும் இருந்துக்கலாம். அப்போ அதை அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. ஒரு பர்டிகுலர் டைமில் அவங்க என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட வேக்கப் டைம் வந்து ரெகுலராக சூரியன் வரும்போது அவங்க எந்திரிக்கிறாங்க, அவங்களுடைய அது ஃபங்க்ஷனாக பண்ணிட்டு இருக்காங்க. அது சூரியன் மறையும் போது அவங்க பாட்டு தூங்க போகிறாங்க. சூரியன் வெளிச்சம் வந்தாலும் வரலைன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சூரியன் எப்போ வருது எப்போ வரலின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. பட் அவங்க அது பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ அதை என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த மனிதனுக்குள்ளேயே இந்த கிளாக் இருக்கு அப்படின்ட்டு. அதை தான் சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்னா என்னென்னா, நம்ம பாடி வந்து சூரியனுடைய பேரலாக நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அது ஒவ்வொரு அவர்லையும் ஒவ்வொரு ஆர்கனில் வந்து கிளீனிங் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் டாமினேட்டாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, இது மாதிரி இதை வந்து எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, மனிதனுடைய பாடியில் ரெக்டாம செல்ல வந்து அந்த டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணுறாங்க. அவங்க என்ன கவனிக்கிறாங்கன்னா, இந்த டெம்பரேச்சர் வந்து காலையில் மத்தியான டைம்ல இருந்து சாயந்தரத்துக்குள்ள நல்லா ரைஸ் ஆகுது, மறுபடியும் குறையுது, நைட் பண்ணும்போது குறையுது, மறுபடியும் அதே மாதிரி இது 24 hour கிளாக்ஸ் மாதிரி இது ஒர்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. இந்த டெம்பரேச்சரை வச்சு அவங்க என்ன அப்சர்வ் பண்ணுதுன்னா, அதே மாதிரி இது டெம்பரேச்சர் வந்து இந்த எனர்ஜி லெவலில் நீங்கள் மாறிட்டே இருக்கு, டெம்பரேச்சர் மாறிட்டு இருக்கு. ப்ளஸ் பாடியில் வந்து மெலட்டோன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் வந்து செக்ரிகேட் ஆகுது. நீங்கள் முழிச்சிருக்கும் போது என்ன ஆகும்னா அது செக்ரிகேட் ஆகும். நைட் வரும்போது அது நல்லா ரைஸ் ஆகிடுது. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் ஆகிடுது, செக்ரிகேட் ஆனது. மறுபடியும் பகல் வரும்போது மறுபடியும் ட்ராப் ஆகிடுது. ஸோ இனிஷியலாக என்ன நினச்சாங்கன்னா, இந்த மெலட்டோன் தான் வந்து தூக்கத்துக்கான காரணி, இந்த மெலட்டோன் வர்றதுனால தூக்கம் வந்துடுது அப்படின்னு ஃபீல் பண்ணி, இப்போ நீங்கள் தூக்கத்துக்கு எம்ஏசியாக ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த மெடிசன் கொடுக்குறாங்களா, அதில் மெலட்டோனுடைய கண்டென்ட் இருக்கும், அதை கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் கடைசி கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, மெலட்டோனுங்கிறது மட்டுமே இல்லை, மெலட்டோன் வந்து ஒரு ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணுற ஃபேக்டர். அதாவது நீங்கள் ரன்னிங் ரேஸ் போகும்போது அந்த கன் ஷாட் கொடுப்பாங்க இல்லையா, டக்குன்னு அப்படின்னு ரன்னிங் ஸ்டார்ட் ஆகணும்னு அர்த்தம். அப்போது இந்த மெலட்டோன்கிற கெமிக்கல் வந்து இஸ் நாட் அ ரீசன் ஃபார் த ஸ்லீப், இட் இஸ் இன்டியூசிங் த ஸ்லீப். அதாவது உங்களுக்கு ஸ்லீப் வரப்போகுதுன்னு இன்ஃபார்ம் பண்ணுற இன்ஃபர்மேஷன் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ ரியலாக என்னதான் அப்படின்னா பார்த்தா, இன்னொரு கெமிக்கல் சொல்கிறாங்க அடினோசின் அப்படின்னு. இந்த அடினோசின் கெமிக்கல் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் முழிச்சிருக்கும் போது இந்த அடினோசின் பாடியில் வந்து செக்ரிகேட் ஆகிட்டே இருக்கும், செக்ரிகேட் ஆகிட்டே போகும். அது ஒரு அளவுக்கு மேலே செக்ரிகேட் ஆன உடனே நம்ம பிரெயினில் இருக்கிற ரிசப்டர் வந்து அதை ஃபீல் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணிட்டீங்க, டயர்ட் ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் தூங்க போகணும்னு அந்த பிரெயின்லேருந்து இன்ஃபர்மேஷன் வரும். அந்த டைமில் மெலட்டோன் சுரக்கும், உடனே தூங்குன்னு சொல்லுவோம், நீங்கள் தூங்க போவீங்க. அது எப்படி நடக்குதுன்னா இப்படி தான். நான் இதுதான் சர்க்காடியன் ரிதம்னு சொன்னேன். சர்க்காடியன் ரிதம் நத்திங் பட் இந்த டாட்டாக போட்டிருக்கு பாருங்க, இந்த லைன்ஸ், இதுதான் சர்க்காடியன் ரிதம். இது வந்து பாடியில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து பகல் டைமில் காலையில் எந்திரிக்கும் போது நல்லா ரைஸ் ஆகும், நைட் ஆக குறைஞ்சிட்டோம், மறுபடியும் பகலில் வந்து இப்போ இது 24 hours கிளாக், கொஞ்சம் கிட்டத்தட்ட 24 hours கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறாங்க. 24 மணி நேரம், 24 மணி நேரத்துக்கு ப்ளஸ் ½ an hour எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்க்காடியன் ரிதம் நீங்கள் போகும்போது, ரெண்டாவது வந்து இந்த அடினோசின் சொன்னீங்களா, இந்த அடினோசின் கெமிக்கல் வந்து கிரியேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இந்த அடினோசின் கெமிக்கல் கிரியேஷனும் சர்க்காடியன் ரிதமும் எப்போ டிஃப்ரென்ஸ் அதிகமாகுதோ இங்கே உங்களுக்கு ஸ்லீப் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அடினோசின் பயங்கரமாக ட்ராப் ஆகிடும். ட்ராப் ஆனதுக்கப்புறம் அதே சமயத்தில் சர்க்காடியன் ரிதமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது இன்க்ரீஸ் ஆனோன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வேக்கப் ஆகிடும். யூ கான் ஸ்லீப் ஆஃப்டர் திஸ். இதுதான் சைக்கிளாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அதில் என்ன பாயிண்ட்னா, ஒருவேளை நீங்கள் இந்த சர்க்காடியன் ரிதமில் தூங்காமல் விட்டுட்டீங்கன்னா, உங்கள் தூக்க டைம் மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த அடினோசின் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். பட் தூக்கம் அந்த இது வந்து என்னது சர்க்காடியன் அதிகமானதுனால சரியான தூக்கம் கிடைக்காம போயிடும். சரியாக தூக்கம் வராது, தூக்கம் மாதிரி ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனால் அடினோசின் ரொம்ப கிரியேட் ஆகிடுச்சுன்னா கடைசியில் ட்ரௌசி ஆகி நீங்கள் தூங்க வச்சுருவாங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் இப்போ நான் சொன்னேன் இந்த டிஃப்ரென்ஸ். இதில் நீங்கள் முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து டைமுக்கு தூங்கும்போது தான் அது கரெக்டான தூக்கம் நடக்கும். சர்க்காடியன் ரிதம் உங்கள் கிளாக் வந்து சூரியனோட எப்படி மெர்ஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஸ்லீப் பேட்டர்ன் வருது. அது வந்து ரெகுலரேட் ஆகி ஒரே மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க. பட் இது ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, மனிதர்கள் வந்து ரொம்ப மில்லியன்ஸ் ஆஃப் ஆண்டில் வந்து மலைகள்லையும் காடுகள்லையும் தான் வாழ்ந்திருக்காங்க. இப்போ மலைகள்லையும் காடுகள்லையும் வாழும்போது
அவனுக்கு பாதுகாப்புங்கிறது ஈஸியான விஷயம் இல்லை. இப்போ நீ இருக்கிற மாதிரி பாதுகாப்பு கிடையாது. ஏதோ மிருகங்கள் தாக்கலாம், ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, மனிதர்கள் வந்து கூட்டமாக வாழ்கிற ஒரு ஒரு உயிரினம். தனியாக இருக்காது, ஒரு கூட்டமாக கேங்காக தான் இருக்கும். அந்த கேங் இப்போ எல்லா டைம்ல ஒரே டைம்ல எல்லாத்துக்கும் ஸ்லீப் வந்து ஒரே டைம்ல எல்லாரும் எந்திரிச்சாங்கன்னா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற டைம்ல வந்து அந்த கேங்குக்கான ஆபத்து அதிகம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, சில பேத்துக்கு இந்த சர்க்காடியன் ரிதம் வேற மாதிரி இருக்கும், சில பேத்துக்கு சர்க்காடியன் ரிதம் இன்னும் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். இந்த டிராப் இப்படி போகும், ஒரு 3 to 4 hours ஷிஃப்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சில பேத்துக்கு வந்து நேரமே தூங்கி நேரமே எந்திரிப்பாங்க, சில பேர் லேட்டா தூங்கி லேட்டா எந்திரிப்பாங்க. அப்படிங்கிறது இயற்கையாவே அது மாதிரி பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன காரணம்னா பாதுகாப்புக்காக. சில பேர் ஒரு ஒரு கேங்ல ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் தூங்கும்போது பர்டிகுலர் பர்சன் முழிச்சிருப்பாங்க. அப்போ இந்த பர்டிகுலர் பர்சன் தூங்கும்போது அந்த அந்த எல்லாருமே தூங்குற டைம்ங்கிறது ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஸோ செக்யூரிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இயற்கையே அப்படி படைச்சிருக்குங்கிறாங்க. அதனால மனிதர்கள் சில பேர் நேரத்திலே தூங்கி நேரமே எந்திரிப்பாங்க, சில பேர் லேட்டா தூங்கி லேட்ல தான் நிறைய எனர்ஜி இருக்கும் அவங்களுக்கு. சர்க்காடியன் ரிதம் வந்து ரொம்ப லேட்டா தான் வரும். ஸோ இது வந்து இயற்கையாவே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதன் வந்து ஸ்லீப் எப்படி வருது, இது எந்த மாதிரி மனிதர்களை கிரியேட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஆனால் ஸ்லீப் ஆகும்போது எப்படி ஒரு சைக்கிள் கிரியேட் ஆகுதுங்கிறத மறுபடியும் ரிசர்ச் பண்ணாங்க. அதில் வந்து 2 விதமாக கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா ஆர்இஎம் ஸ்லீப், என்ஆர்இஎம் ஸ்லீப். ஆர்இஎம் ஸ்லீப்னா என்னென்னா ரேபிட் ஐ மூமெண்ட். நம்ம கண் வந்து இப்படி சைடில் இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கோம் சில டைம் ஆஃப் ஸ்லீப்பில். சில டைமில் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க ரேபிட் ஐ மூமெண்ட்டு, நான் ரேபிட் ஐ மூமெண்ட் அப்படின்னு சொல்லி. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஜோன்ல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆர்இஎம் ஸ்லீப். அதாவது உங்களுக்கு ஒரு விழிப்பு நிலை மாதிரி இருக்கும், பிரைன் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப டீப் ஸ்லீப். இது மாறி 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 இருக்கும், ஒரே டைம்ல வந்து இருக்காது. என்னன்னு கேட்டால் ரெண்டுக்குமே வேற வேற ஃபங்க்ஷன் இருக்குங்கிறாங்க. ஆர்இஎம் ஸ்லீப்புக்கான பர்பஸ் வேற, என்ஆர்இஎம் ஸ்லீப்புக்கான பர்பஸ் வேற. கொஞ்ச நேரம் பார்ப்போம் அது என்னங்கிறது. இது ஏன் இப்படி பண்ணியிருக்குது இயற்கைன்னா, ஆனால் வந்து இது ஏன் வந்து மாறி மாறி ஒரே டைம்ல கொஞ்ச நேரம் ஆர்இஎம் ஸ்லீப் இருக்கு, கொஞ்ச நேரம் என்ஆர்இஎம் ஸ்லீப் இருக்கு, மறுபடியும் வந்து என்ஆர்இஎம் ஸ்லீப் பிளஸ் ஆர்இஎம் ஸ்லீப் மாறி மாறி ஏன் வரணும் அப்படின்னா, மனிதர் தூங்க போனா எப்போ எந்திரிப்பான்னு அவங்களுக்கே தெரியாது. எமர்ஜென்சி டைம்ல எப்போனாலும் எந்திரிக்கலாம். இப்போ ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன். சப்போஸ் டீப் ஸ்லீப்லேயே ரொம்ப நேரம் இருக்காங்க, அப்புறம் என்ஆர்இஎம் ஸ்லீப் வராங்க முடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். சப்போஸ் இந்த இடத்துல வந்து அவங்க ஸ்லீப்பை கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து நடக்காமல் போயிடும், அந்த தேவைகள் வந்து முடியாமல் போயிடும். அதனால மாறி மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் ஜென்ரலாக நீங்கள் தூங்க போனோடனே முதல்ல வர்றது டீப் ஸ்லீப், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாலோ ஸ்லீப். ஷாலோ ஸ்லீப் தான் ஆர்இஎம் ஸ்லீப்னு சொல்றது. மாறி மாறி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்னேன், ஆர்இஎம் ஸ்லீப்புக்கும் என்ஆர்இஎம் ஸ்லீப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். ஆர்இஎம் ஸ்லீப்ல என்ன நடக்குது, என்ஆர்இஎம் ஸ்லீப்ல என்ன நடக்குது. இது நான் ஏன் முக்கியம்னு சொல்றேன்னா, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஸ்லீப்பை கரெக்ட் பண்ணணும்னா எல்லாத்தையும் நம்ம சரி பண்ண முடியும். ஆர்இஎம் ஸ்லீப் என்ன பண்ணுதுன்னா, ஆர்இஎம் ஸ்லீப் ஸ்டேஜ் நத்திங் பட் உங்கள் மைண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து டெல்டா லெவலுக்கு போயிடும். நீங்கள் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது சொல்லியிருப்போம், துரியாதிதன் தவம் போகும்போது டெல்டா லெவலில் போகுதுன்னு சொல்லிட்டு. அதே டெல்டா லெவலுக்கு என்ஆர்இஎம் ஸ்லீப்லையும் போகுது அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஸ்லாலோவாக ரொம்ப டீப் ஸ்லீப்பாக அந்த மாதிரி இந்த வேவ் இருக்கும். அப்போ என்னன்னா அந்த டைமில் வந்து மனசு ரொம்ப அமைதியாகும். இந்த டைமில் தான் என்ன பண்ணுன்னா இந்த மெமரியை செக்ரிகேஷன் நடக்குது. எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினில் நீங்கள் ஒவ்வொரு நாள் அப்சர்வ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு செயல் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு டெம்பரவரி மெமரியில் ஸ்டோர் ஆகும். என்னன்னா இன்னைக்கு பண்ண செயலை இன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டு இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொன்ன கேட்டால் நிறைய பேர் சொல்ல முடியும். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மெமரி வந்து டெம்பரவரி மெமரியில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு டேவுடைய ஃபங்க்ஷன் வந்து தட்ஸ் பேர் ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெயினில் இந்த போர்ஷனில் இருக்குது. இந்த போர்ஷனில் இருக்கிற என்னென்னா இந்த பென் டிரைவ் மாதிரி வச்சுங்களேன், பென் டிரைவில் வந்து மெமரி இருக்கும். ஸோ ஒரு டே பூரா பங்குற ஃபங்க்ஷன் எல்லாம் அந்த மெமரியில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஆர்இஎம் ஸ்லீப் என்ஆர்இஎம் ஸ்லீப் போகும்போது இந்த ஸ்டோரேஜை அது என்ன பண்ணுது, எது தேவையான இன்ஃபர்மேஷன் எது தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் செக்ரிகேட் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷனை அது பிரெயினுடைய நியோ கான்டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு அனுப்புது. இது என்ன திங்கிங், அதாவது உங்களுடைய எபிலிட்டி, நீங்கள் உங்களுடைய மைண்ட் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து லாஜிக்கல் திங்கிங்லாம் இருக்கிற எபிலிட்டி இருக்கிற ஏரியா தான் வந்து நியோ கான்டெக்ஸ்ட் ஏரியா, அங்கே அனுப்புது. இது வந்து ஜென்ரலாக என்ன எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஏஎம் ரேடியோ எஃப்எம் ரேடியோ வந்து கேட்டுப்பட்டிருப்பீங்க. என்ன டிஃப்ரென்ஸ் நினைக்கிறீங்க ஏஎம் ரேடியோக்கும் எஃப்எம் ரேடியோக்கும்? ஏஎம் ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஸ்.
ஏஎம் ரேடியோங்கிறது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். எஃப்எம் ரேடியோ வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணும். ஆனால் எஃப்எம் ரேடியோ ரொம்ப கிளியராக இருக்கும். பட் ஏஎம் ரேடியோ ரொம்ப உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும். அந்த இன்ஃபர்மேஷனை சரியாக கேரி பண்ணாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதுதான் வேவ். இது எஃப்எம் ரேடியோவோட வேவ், இது ஏஎம் ரேடியோவோட வேவ். விச் மீன்ஸ் நம்ம டெல்டா நிலையில் நம்ம மைண்ட் இருக்குன்னு சொன்னாங்களா, அது எஃப்எம் ரேடியோவில் இருக்கிற வேவ் மாதிரி. விச் மீன்ஸ் இந்த இந்த இன்ஃபர்மேஷன் என்ஆர்இஎம் ஸ்லீப் நடக்கும்போது இந்த நியோ கான்டாக்ட்ங்கிற பிரெயின்ல இருந்து அந்த சர்ஃபேஸ் லெவலுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேரி பண்ணி கொண்டு போய் அது ஸ்டோர் பண்ணும். ஸோ லாங் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணி கொண்டு போகிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து இந்த நம்ம என்ஆர்இஎம் ஸ்லீப்பில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சியில் கொண்டு வந்து நாங்கள் இதை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு ஒன்று. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, உங்களுடைய பாடியோடைய கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் அதில் தான் நடக்குது. உங்கள் பாடியோடைய கிளீனிங் ப்ராசஸ்னால் வேஸ்ட் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி, உங்களுடைய பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி, உங்களுடைய இம்யூனிஷன் ஃபேக்டர் அது இன்க்ரீஸ் பண்ணுறது, எல்லா ஃபங்க்ஷன் இதில் தான் நடக்குது. ரெண்டாவது மோட்டர் ஸ்கில்னு சொல்கிறேன். மோட்டர் ஸ்கில் நத்திங் பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால வர ஸ்கில் இருக்கு இல்லைங்களா. ஒரு விஷயம் நீங்கள் கார் ஓட்டுறதே வந்து மோட்டர் ஸ்கில் தான். ஏன்னா நீங்கள் கார் ஓட்டுறது சொல்லி கொடுத்துடலாம், கியர் போடணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் உடனே நீங்கள் பண்ண முடியாது, படித்து மட்டுமே அதை பண்ண முடியாது. யூ ஹவ் டு ப்ராக்டிஸ். அதுதான் மோட்டர் ஸ்கில் அப்படிம்பாங்க. ஸோ எந்த விஷயத்தை நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் மெமரியாக மாறும். அது எப்போ மாறும்னா, என்ஆர்ஐஎஸ் ஸ்லீப்பில் இருக்கும்போது தான். குழந்தைங்க நல்லா லேர்ன் பண்ணுறாங்கன்னா, அவங்க நிறைய ஸ்கூலில் லேர்ன் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து திருப்பி அதை நீங்கள் லேர்ன் பண்ணும்போது அது மெமரியாக கன்வெர்ட் ஆகணும்னா என்ஆர்ஐஎம் ஸ்லீப்பில் தான் நடக்கும். ஆனால் அது எப்படி அது வந்து இது முக்கியமான மெமரி, இது முக்கியமான மெமரி இல்லைன்னு டைவெஸ்டிவே பண்ணுதுன்னா, எந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக இருக்கோ அதை வந்து அது ஸ்டோர் பண்ணாது. ஏன்னா அது வந்து ஒன் டைம் ஈவெண்ட்டாக நினைக்கும், இது முக்கியமான விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கும். எந்த விஷயம் திரும்ப அது உங்களுக்கு மெமரியில் வந்துகிட்டே இருக்கோ அப்போ அதை புரிஞ்சுக்கும், இது ஏதோ முக்கியமான விஷயம் உங்களுடைய சர்வைவலுக்கு. ஸோ இதை நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு பண்ணோம். இதில் என்ன நாங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இது முக்கியமான விஷயம் மட்டும் இல்லை, நீங்கள் ரொம்ப பேனிக் ஆகிட்டீங்கன்னா சர்வைவல் மோடுக்கு போயிடும். சர்வைவல் மோட்னா என்னென்னா, இந்த 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 ஈவெண்ட் வந்து நம்ம இந்த மனிதனுடைய உயிருக்கு பாதிப்பு வரும்னா அது உடனே ஸ்டோர் பண்ணிடும். அந்த இன்ஃபர்மேஷனை அது பய உணர்வாக உடனே ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அது மாதிரி தான் செக்ரிகேட் பண்ணுது. எது ரொம்ப லைஃபுக்கு சேவிங்காக இருக்கிறது, த்ரெட்டனிங்காக இருக்கிறத சேவ் பண்ணுது. எது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டாக வருதோ அது சேவ் பண்ணுது. அதனால தான் எந்த விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் ஸ்டோர் ஆகி உங்களுடைய கேப்பபிலிட்டியாக மாறுது. அது வந்து அந்த ஸ்டோரேஜ் எபிலிட்டி வந்து என்ஆர்இஎம் ஸ்லீப் தான் பண்ணுது. அப்போது அது மட்டும் இல்லை, அந்த ஸ்லீப்பில் உங்களுடைய லேர்னிங் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகுது. இப்போ நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு செஞ்சுட்டு இருப்பீங்க. ப்ராக்டிஸ் பண்ண அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ப்ராசஸே என்ஆர்இஎம் ஸ்லீப்பில் தான் நடக்குது. அண்ட் மெமரி செலெக்ஷன், நான் சொன்ன மாதிரி மெமரி செலெக்ஷன் வந்து இந்த 2 கிரிட்டேரியா வச்சு, சர்வைவலுக்கான மெமரி எது, இது மெமரி எது. இப்போ இது என்ன முக்கியமான பாயிண்ட்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து பேனிக் ஆகிட்டீங்க, அல்லது வந்து பயந்துட்டீங்க, அல்லது வந்து ரொம்ப பெயின் ஆகி அதை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஈஸியாக அது வந்து முக்கியமான விஷயம் நினச்சி அது மெமரியில் ஸ்டோர் பண்ணிடுது. அதனால தான் சில பேர்த்துக்கு வந்து அந்த ட்ரோமா வந்து மறக்கவே முடியாமல் திருப்பி அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே போய் கஷ்டப்படுத்துகிறாங்க. அதை கூட சரி பண்ண முடியுங்கிறாங்க என்ஆர்இஎம் ஸ்லீப் கரெக்ட் பண்ணால். அதை நம்ம பின்னால் பார்க்கலாம். அதே தான் பாடியோடைய கிளீனிங் ப்ராசஸ்ஸு, இதில் எல்லா ப்ராசஸும் நடக்குதுன்னு வச்சுங்களேன். பாடியோட மேக்ஜர் ப்ராசஸ் நடக்குது. ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். எத்தனை பேர்த்துக்கு புது இடத்துக்கு போனால் சரியாக தூக்கம் வராதுன்னு நினைக்கிறீங்க? 80%. அதே மாதிரி தனியாக இருந்தாலும் சரியாக தூக்கம் வராது. இதுக்கான ஒரு ரிசர்ச் பண்ணாங்க, ஏன் அது மாதிரி நடக்குது அப்படிங்கிறது. இதுக்கு பார்க்குறதுக்கு தே ஸ்டார்டட் வித் எல்லா க்ரீச்சரும் தூங்குது இல்லைங்களா. இப்போ வந்து ஆனால் இந்த என்ஆர்இஎம் ஸ்லீப்லேயும் ஆர்இஎம் ஸ்லீப்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த கடல் வாயு உயிரினங்களை, மீன், அந்த மாதிரி சின்ன சின்ன புழு பூச்சிகள், இதுக்கெல்லாம் வந்து என்ஆர்இஎம் ஸ்லீப்பே இருக்கிறது இல்லை. ஆர்இஎம் ஸ்லீப்பே இருக்கிறது இல்லை, வெறும் என்ஆர்இஎம் ஸ்லீப் தான் இருக்குங்கிறாங்க. இந்த கடல்லையும் தரையிலையும் வாழ்கிற உயிரினங்கள், இந்த சீல் அது மாதிரி உயிரினங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, தரையில் வரும்போது ஆர்இஎம் ஸ்லீப்பும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, கடலுக்குள்ளே போகும்போது என்ஆர்இஎம் ஸ்லீப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா, பாடி என்ன ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா, என்ஆர்இஎம் ஸ்லீப்பில் இருக்கும்போது உங்கள் பாடி வந்து கிளீனிங் ஆகிட்டு இருக்கும், ஆனால் பிரெயின் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கும். ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனை வருது, உங்களுக்கு சர்க்கம்ஸ்டன்ஸில் பிரச்சனை வருதுன்னா டக்குன்னு வேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆர்இஎம் ஸ்லீப்பில் வந்து உங்கள் பிரெயின் வந்து கிளீனிங் ஆகிட்டு இருக்கும். பிரெயின் கிளீனிங் ஆகும்போது கனவெல்லாம் வருது இல்லைங்களா, கனவு வரும்போது
பாடியோடைய கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் அந்த டைமில் பாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, அவங்க எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. கனவுல இருக்கிறது உண்மையாகவே பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா அந்த பாடியில் வந்து அந்த செயலை செஞ்சிருவாங்க. ஸோ அது மாதிரி மிஸ்டேக் வருது. அந்த தூக்கத்தில் நடக்கிற வியாதியெல்லாம் வர்றதுக்கு காரணம் அதுதான். அந்த அந்த பிளாக்கிங் சரியாக நடக்காதனால. வாட் ஐம் ட்ரைங் டு சே, இந்த கரையில் வாழ்கிற இந்த மாதிரி உயிரினங்களுக்கு ஏன் என்ஆர்எம் ஸ்லீப் இல்லாததுனால அது வந்து அது அது என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பின்னால பார்க்கலாம். ஆனா இது எப்போ மனிதனுக்கும் இப்படித்தான் இருந்ததுங்கிறாங்க. மனிதன் கடல்ல அந்த காட்டுகள்ல வாழும்போது எப்போ அவனுக்கு பாதுகாப்பு உணர்வு இல்லாம இருக்கோ அந்த மாதிரி டைம்ல அவங்க வந்து என்ஆர்எம் ஸ்லீப் மட்டும் தான் பண்ணாங்க. ஆர்இஎம் ஸ்லீப்பே பண்ணல. மரத்து மேல படுத்திருப்பாங்க. கீழே விழுந்துட்டா உயிர் போயிடுங்கிற பயம் இருக்கு. அப்போ பாடி ஏன்னா ஆர்இஎம் ஸ்லீப் டைம்ல வந்து பாடி பேரலைஸ் ஆயிடும். பாடி பேரலைஸ் ஆயிடுச்சுன்னா கீழே உருவுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு, உயிர் போயிடும். ஸோ என்ஆர்எம் ஸ்லீப்பே ஆக்டிவேட் ஆகாது. அதே மாதிரி ஏதாவது உயிரினங்கள் வந்து தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவும் ஆக்டிவேட் ஆகாது. ஆனா எப்போ மனிதனுக்கு அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா, எப்போ மனிதன் வந்து நெருப்பை கண்டுபிடிச்சானோ அதுக்கப்புறம் தான் அது வந்துச்சு. என்ஆர்எம் ஸ்லீப் வந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு உணர்வு பெட்டரா ஆச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது ஆர்எம் ஸ்லீப் இருந்திருக்கும், ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். மற்ற விலங்குகள் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதனாலதான் மனிதன் வந்து விலங்கு மாதிரியே வாழ்ந்திருப்பான் அந்த டைம்ல. எப்போ நெருப்பை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்போ வந்து அவங்களால பாதுகாப்பா இருந்துக்க முடியுது. ஒரு வெளிச்சத்தை வச்சு மற்ற மிருகங்களை வர முடியாம பண்ண முடியுது. அவனால ஆர்எம் ஸ்லீப் டெவலப் ஆச்சு. ஸோ ஸோ இப்படி டெவலப் ஆகுதுன்னு சொல்லும்போது இப்போ ஆர்எம் ஸ்லீப் ஏதோ ஒன்று ஸ்பெஷல் இருக்கணும் இல்லையா? ஏன்னா ஆர்எம் ஸ்லீப் தான் உங்க பிரெயினுடைய கீ ஃபேக்டர். ஆர்எம் ஸ்லீப் வந்தால் தான் உங்க பிரெயின் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுதுன்னு அர்த்தம். உங்களுடைய கற்பனை திறமை அதிகமாகும், உங்களுடைய சிந்திக்கிற திறன் அதிகமாகும். எல்லாமே ஆர்எம் ஸ்லீப்ல தான் இருக்கு. எப்போ ஆர்எம் ஸ்லீப் சரியா மனிதனுக்கு வந்ததோ அப்பதான் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆச்சுங்கிறாங்க. இது வந்து இது ஒரு நம் மூளைக்கு வந்து ஒரு ஃபெர்டிலைசர் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு இன்டர்நெட் கேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கம்ப்ளீட்டா வந்து நம்ம எடுக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கசகசன்னு இருக்கும். எந்த ஒயரை எங்க கனெக்ட் பண்ணா அது சரியா ஒர்க் ஆகணும்னு தெரிஞ்சவன் பண்ணவும் பண்ண முடியும். அதுதான் ஆர்எம் ஸ்லீப் பண்ணுது. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று கோலரேட் பண்ணி அதை வந்து சரியான திங்கிங் பேட்டர்ன் உங்களுக்கு கொண்டு போய் வைக்கிறது வந்து ஆர்எம் ஸ்லீப் தான். உங்க கற்பனை உங்களுடைய பழைய இன்ஃபர்மேஷனையும் புது இன்ஃபர்மேஷனையும் கனெக்ட் பண்ணி இது ரெண்டையும் தெரிஞ்சு மூணாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிரியேட் பண்ண முடியுது இல்லையா? அது ஆர்எம் ஸ்லீப்ல தான் நடக்குது. அதுதான் ஆர்எம் ஸ்லீப்புடைய மேஜர் அட்வான்டேஜ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஆர்எம் ஸ்லீப்ல தான் எமோஷன் கண்ட்ரோல் இருக்கு. எப்படி எமோஷன் கண்ட்ரோல்னு சொல்றாங்கன்னா, ஆர்எம் ஸ்லீப் ஸ்டேஜ்னா கிட்டத்தட்ட இப்படி வச்சுக்கலாம். உங்களுடைய கனவு மாதிரி உங்களுக்கு கனவுல வந்து பிரைன்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கும், ஏதாவது மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும், நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்க கனவு கண்டன்னு. ஆனா எந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அது என்ன கனவு கண்டங்கிறது மைண்ட்ல இருக்காது. அது என்ன ஆகுதுன்னா பிரெயின்ல அந்த ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கறனால அந்த பிரெயின்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி அது சரி பண்ணிட்டு இருக்கு. எமோஷனல் கண்ட்ரோல் இதுதான் சொல்ல வந்தேன். எமோஷனல் கண்ட்ரோல் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு ட்ரோமா நடக்குதுன்னு வச்சுங்களேன். யாரோ ஒருத்தர் வந்து அடிக்கிறாங்க, அது மாதிரி ஒரு ட்ரோமா வந்ததுன்னா ஒரு பேனிக் பாடியில கிரியேட் ஆகும். ஆனா மைண்ட் ஆர்எம் ஸ்லீப் இருக்கும்போது அந்த ட்ரோமாவான கனவு வரும்போது அந்த எமோஷன் அங்க பேலன்ஸ் ஆகுதுங்கிறாங்க. அதுக்கு மைண்ட் பிராக்டிஸ் பண்ணிக்குதுங்கிறாங்க. ஸோ என்னென்ன பண்ணணும்னு நினைக்குதோ அந்த மாதிரி பய உணர்வு, சந்தோஷ உணர்வு எல்லாத்தையும் அதை ஏற்கனவே அனுபவிச்சு அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுனால அந்த பேனிக் மோட்ல இருந்து வெளியே வர முடியும். அதனால எமோஷனல் கேலிபிரேஷன் கம்ப்ளீட்டா நடக்குதுங்கிறாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து கிரியேட்டிவ் ஸ்டேட். நீங்க வந்து ஒரு கற்பனைங்கிறது வந்து நீங்க எப்படி ஒரு 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 புரியாத புதிர் கூட நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்னா அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் முடியுங்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ரிசர்ச் வந்து கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா இந்த 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 ஆராய்ச்சி கட்டுரை எழுதினவருடைய ரிசர்ச்ல எழுதியிருக்காரு. ஒருத்தர் வந்து அவரை மீட் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னாரா அந்த தூக்கத்துக்கு முன்னால ஏதோ ஒரு 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 பியானோ வாசிக்கும் போது ஒரு காம்ப்ளிகேட்டான நோட்ஸ் அவருக்கு வரவே இல்லையா. ஏதோ ஒரு பண்ணணும்னு நினைக்கிறாரு, பண்ணவே முடியல. எப்படி பண்ணணும்னே தெரியலையா. ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தூங்க போறாரு. தூங்க போயிட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது அவரால் அதை பண்ண முடிஞ்சுதான். ஏன்னா அது பிரெயின் அது சால்வ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். அதுதான் சொல்றாங்க. நீங்க காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா அந்த மைண்ட் ப்ராசஸ் பண்ணி அது நீங்க அந்த என்ஆர்எம் ஸ்லீப்ல சால்வ் பண்ணி காலையில் கொடுக்குதுங்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வர்றாங்கன்னா உங்க 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 ஸ்லீப் பேட்டர்னை யூஸ் பண்ணி உங்க பிரெயினை சரியான இடத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுல முக்கியமான விஷயமா சொல்றாங்க. காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ, இப்போ எமோஷனல் கண்ட்ரோலு, ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாம் இதில் தான் இருக்கு. ஸோ இதை வச்சு எப்படி பயன்படுத்த முடியும்? ஏதாவது ஐடியா இருக்கா?
அப்படி அதாவது நீங்க அதுக்கான முயற்சி பண்ணணும். நினைச்சோன்னு மாறிடாது. உங்களுக்கு ஏற்கனவே படிச்சும் இருக்கணும். அதான் நீங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டா நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்து உள்ள ஃபீட் பண்ணி உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னா தூங்கி எந்திரிச்சு சால்வ் பண்ணுங்க. தூங்காமையே ஒர்க் பண்ணாதீங்க. தூங்காமையே ஒர்க் பண்ணும்போது கிரியேட்டிவிட்டி வராது. கிரியேட்டிவிட்டி வரணும்னா நீங்க படிச்சு முடிச்சோன்னு தூங்க போங்க. அந்த மைண்டோட காலையில் எந்திரிச்சு மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. அப்பதான் சரியா வருங்கிறாங்க. ரெண்டாவது, காலை எழுந்தவுடன் படிப்புன்னு பாரதியார் சொன்னார். என்ன காரணம்னா இந்த ஹிப்போ காம்பேக்ஸ் சொன்னாங்களா, டெம்பரவரி மெமரி. டெம்பரவரி மெமரி என்னன்னா ஒரு பென் டிரைவ் மாதிரி. அதுல ஸ்டோரேஜ் லெவல் ரொம்ப கம்மி. பென் டிரைவ்ல இருக்கிற மாதிரி நீங்க ஒரு ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து பென் டிரைவ்ல இருக்காது. ஸோ நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் ஒரே நாள் எடுத்தீங்கன்னா அதுக்கு மேல அது ஸ்டோர் பண்ண முடியாது. அது டெம்பரவரி மெமரி இல்லாமல் ஸ்டோர் பண்ண முடியாம நீங்க ஒரு 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 நீங்க டே பூரா டயர்ட் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன படிச்சாலும் மைண்ட்ல ஏறாது. ஈவினிங்ல போய் ட்ரை பண்ணி பார்த்துருங்கன்னா தெரியும். நிறைய பேர் படிக்கணும்னு ஆசைப்படுறோம். நான் தான் படிக்கிறேன். ஈவினிங் போனா புக் எடுத்து வச்சா ஒண்ணுமே மைண்ட்ல ஏறாது. ஆனா அது நீங்க தூங்கிட்டீங்கன்னா அந்த மெமரியோட இதை ஸ்பேஸை கிளீன் பண்ணிடுது. அந்த டெம்பரவரி மெமரிகளுக்கெல்லாம் தேவையெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு தேவையில்லாத தூக்கி வெளியே போட்டு கிளீன் பண்ணிக்குது. அப்போ எந்திரிச்ச உடனே நீங்க படிச்சீங்கன்னா, காலையில் எழுந்தோன்னு படிச்சீங்கன்னா அது எம்டியா இருக்கிறதுனால குயிக்கா கேப்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான இஷ்யூவை நீங்க நைட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தூங்க போனீங்கன்னா அடுத்து தூங்கி எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி மறுபடியும் பண்றதை விட டைரக்டா ப்ராக்டிஸ் பண்றவனே பண்ணிட்டே இருக்கிறவங்கள விட தூங்கி எந்திரிச்சு மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்றவங்க சரியா நல்லா கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிரெயினுடைய கெப்பாசிட்டி வந்து அதனால இன்க்ரீஸ் ஆகுது. அதான் சொன்னேன், நைட் பிஃபோர் ஸ்லீப் இது சொன்னேன் நான். அது த லேர்னிங். அப்புறம் நீங்க தேவையில்லாத மெமரியை மறக்கிறது கூட ஸ்லீப் கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட்லான ஒரு நிகழ்வு நடந்துச்சு, சோகமான நிகழ்வு நடந்துருச்சு. அந்த நிகழ்வு நடந்த அன்னைக்கு சரியா தூங்க முடியாது, கஷ்டம் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா, இதை நான் ஏற்கனவே சொன்னேன். நான் பாடியில வந்து எப்போ வந்து சர்வைவலுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்குதோ பாடி இட் நாட் கோ டு ஸ்லீப். அது வந்து அது என்னங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம், ஏன் அந்த ஸ்லீப் வராதுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டைம்ல முயற்சி பண்ணி தூங்கிட்டீங்கன்னா எந்த ஒரு ட்ராமாவுக்கு அப்புறம் அந்த முயற்சி பண்ணி தூங்கிட்டாங்களோ அடுத்த நாள் அந்த தூக்கத்துக்கு அப்புறம் அந்த ட்ரோமாவுடைய எஃபெக்ட் குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு பர்டிகுலர் டேல என்னைக்கு உங்களுக்கு பெரிய சோகம் நடக்குதோ ட்ரோமா நடக்குதோ அன்னைக்கு முடிஞ்ச அளவு தூங்கிடுங்க அப்படிங்கிறாங்க. தூங்கிட்டீங்கன்னா அந்த எமோஷன் பேலன்ஸ் ஆயிடும். தூங்காம விட்டீங்கன்னா அது ரெக்கார்ட் ஆகி அது பெரிய பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எது மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்டை அதை திருப்பி நினைக்காம இருந்துட்டு அந்த பிரச்சனையை நினைக்காம இருந்துட்டு தூங்க போயிட்டீங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை வந்து மைண்ட்ல இருந்து நீங்க மறக்க முடியும் அப்படின்னு ஆராய்ச்சிக்காரங்க சொல்லியிருக்காங்க. இதுல ஓகே, இப்போ நம்ம தூங்குறதை பத்தி பேசணும். தூங்காம இருந்தா என்ன ஆகுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்டென்ஷன் சீக்கிங் குறையும். இப்போ ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் இன்ஜுரி ஸ்லீப் சரியா பண்ணாதவங்களுடைய பண்ற ஆக்சிடென்ட் வந்து 70% இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் தூங்குறவங்களை வந்து ஒரு 20% 30% ஆக்சிடென்ட் ப்ரோன் சான்ஸ் இருந்ததுன்னா சரியா தூங்காதவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் சான்ஸ் வந்து ஒரு 85% இருக்குங்கிறாங்க. என்ன சொல்ற வர இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து சரியா தூங்காம டிரைவ் பண்றவங்க ஆல்கஹால் குடிச்சிட்டு போறதை விட ரொம்ப அதிகமான விளைவை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆல்கஹால் குடிச்சிட்டு போறது எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது பாசிபிலிட்டி இருக்கோ அதை விட அதிகமாக இதில் ஆகுது. ஆனால் என்னன்னா அதை மாதிரி டெஸ்ட் பண்ண முடியாது, யாரு தூங்காம பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ தூங்காம டிரைவ் பண்றதுலாம் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம்னு சொல்றாங்க. ஓகே, இதுல ஒரு பெரிய இது நான் எடுத்தது, நான் அது போட்டு ரொம்ப போர் அடிக்க விரும்பல. பட் என்னன்னா இந்த ஆர்இஎம் ஸ்லீப் என்ஆர்இஎம் ஸ்லீப் நம்ம லைஃப் டைம்ல எவ்வளோ பர்சன்டேஜ் எப்படி நடக்குது, குழந்தை பிறக்கிறதுல இருந்து இறப்பு வரைக்கும் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தேன். ரொம்ப சின்ன வேர்டாக நான் சொல்றேன் என்ன பண்ணேன்னு. குழந்தை அம்மா ஓம்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட எல்லா நேரம் தூங்கிட்டு தான் இருக்கு. அது மேக்சிமம் ஆர்இஎம் ஸ்லீப்ல இருக்கு இன்சியலா. கொஞ்சம் நீங்க எப்போ பெர்த் டைம்ல கடைசி ஒரு 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 மாசம் பிறக்கிறதுக்கு ஒரு மாசம் இருக்கும்போது என்ஆர்இஎம் ஸ்லீப் ஸ்டார்ட் ஆகுது. என்ஆர்இஎம் ஸ்லீப் வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அப்புறம் பிறந்துருது. பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆர்இஎம் ஸ்லீப் என்ஆர்இஎம் ஸ்லீப்புடைய பேட்டர்ன் மாறிட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து ஆர்இஎம் ஸ்லீப்பை விட என்ஆர்இஎம் ஸ்லீப் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. இன்ஃபிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்இஎம் ஸ்லீப் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறாங்க. ஏன்னா ஆர்இஎம் ஸ்லீப் தான் பிரெயினுடைய பில்டிங் ஆக்சுவலி. குழந்தைய வந்து நீங்க சரியா தூங்கிடாம விட்டீங்கன்னா அந்த இன்டலெக்சுவலே பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. குழந்தை இம்ப்ளான்ட் குழந்தை நிறைய நேரம் தூங்கும்.
தூங்கிட்டே இருக்கும். எதுக்கு தூங்குதுன்னா, அது முழிச்சிருக்கும் போது இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்குது. தூங்கும்போது அதை வந்து அது பிரெயின் ப்ராசஸ் ஆகி அது வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஒரு 2-3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் அது அம்மாவே ஐடென்டிஃபை பண்ணும். முகம் பார்த்து சிரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ப்ராசஸ்ல இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி REM ஸ்லீப் வந்து அது வந்து மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி அது வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ சைல்டுக்கு ஏஜ்ல வந்து உங்களுடைய REM ஸ்லீப் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இல்ல இன்ஃபிளான்டா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வயசாகும்போது REM ஸ்லீப்போட சைல்டுஹுட்ல NREM ஸ்லீப் தான் அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஏன்னா NREM ஸ்லீப் தான் பாடி பில்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் நீங்க குழந்தையா இருக்கும்போது நிறைய லேர்ன் பண்றதுக்கான பிரைன் வேணும். அதனால REM ஸ்லீப் அதிகமா இருக்கு. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பாடி பில்ட் ஆகணும். அப்போ குழந்தை வளருவாங்க. அப்போ NREM ஸ்லீப் தான் அதிகமா இருக்கும். REM ஸ்லீப் கம்மியா இருக்குங்கிறாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா ஆக்சிடென்ட்லி அவங்க அந்த மெச்சூர் ஆகிற டைம் இருக்கு இல்லைங்களா, டீனேஜ் பருவத்தில் REM ஸ்லீப் தான் நிறைய, NREM ஸ்லீப் தான் நிறைய இருக்கும். ஆனா அதனால என்ன ஆகும்னா பாடி நல்லா டெவலப் ஆயிடும், மெச்சூர் ஆயிடும். அதாவது ஒரு ஒரு அடல்ட்டுக்கான மைண்ட் செட் அவங்களுக்கு, அது அடல்ட்டுக்கான பாடி வந்துடும். ஆனா பிரெயின் சைல்ட்ஹுட்டாவே இருக்கும். அதனாலதான் டீனேஜ் பசங்களை வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. ஏன்னா மைண்ட் சைல்ட்ஹுட் இருக்கும், பாடி வந்து அடல்ட் ஏஜ் போயிடும். ஸோ அவங்க கிரேசியான திங்ஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பண்றது பிரெயின் வச்சுக்கிட்டு பண்றாங்களான்னு கூட தெரியாது. பைக் எல்லாம் கொடுத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா ஓட்டுவாங்க. அவங்களுடைய அவங்க ஒரு மாதிரி அந்த ஒரு கூட்டம் சேர்ந்தா பயங்கர வைல்டான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லா ட்ரைனும் பண்ணுவாங்க. தட்ஸ் வாட் தே சேயிங். அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ணணும்னா, REM ஸ்லீப் இருக்கும்போது ஏர்லியரா தூங்கி நேரமே குழந்தை எந்திரிச்சுவாங்க. குழந்தைங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்துருப்பீங்க, காலையில நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க டீனேஜ் வயசுக்கு வரும்போது அவங்க நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் தூங்கிட்டு இருப்பாங்க, எந்திரிக்க மாட்டாங்க சீக்கிரத்துல. என்ன காரணம்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிறைய நினைச்சுக்கிறாங்க குழந்தைங்க வேணும்னே பண்றாங்க. ஆனா அது பயாலஜிக்கல் நீட் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்றாரு, இந்த புக் எழுதின ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, பயாலஜிக்கல் நீட் எப்படின்னா, குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸ் இல்லாம தனியாவே ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுக்காகவே அது வந்து பேரண்ட்ஸ் தூங்கும்போது இது தூங்காம இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் தூங்குனதுக்கு அப்புறம் உட்காந்து ஏதாவது டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதாவது படிச்சுட்டு இருப்பாங்க, அல்லது ஏதாவது டிவி மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க. தேர் லேர்னிங் இட். அந்த டைம் ஷிஃப்ட் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம் ஷிஃப்ட் நடக்கிறதுனால அவங்களே முயற்சி பண்ணி 9 o'clock ஏர்லியரா படுத்தாலும் அவங்களுக்கு தூக்கம் வராது, லேட்டாக தான் எந்திரிப்பாங்க. ஆனா அந்த டைம்ல காலையில அவங்களுக்கு சரியா தூங்கடாம விட்டீங்கன்னா அவங்க பிரெயின் டெவலப் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது கிளியர்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஏதாவது டவுட் இருக்கா? நல்லா தூங்கணும், பர்டிகுலரா தூங்கணும். 8 மணி நேரம் மினிமம் சொல்றாங்க. கரெக்ட். அதுதான் அடுத்த டாபிக். இதை எப்படி சரி பண்ண முடியும்னு யோசிச்சோம்னா, நீங்க சர்க்காடியன் ரிதமோட டைமை உங்களுடைய கிளாக்கை செட் பண்ணுங்கங்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி சில பேர்த்துக்கு லேட்டா தூங்கி காலையில் எந்திரிக்கிற பழக்கம் இருக்கலாம். சில பேருக்கு ஏர்லியரா தூங்கி காலையில் எந்திரிக்கிற பழக்கம் இருக்கலாம். நீங்க உங்க டைமுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம். ஆனா தூங்குறது இம்பார்ட்டன்ட். மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா காலையில சூரிய ஒளி உங்க பாடியில படணும். நீங்க காலையில நேரமே எந்திரிக்கிறது முடியலன்னு நினைச்சீங்கன்னா காலையில நேரமே எந்திரிச்சு சூரிய ஒளியை உடம்புல பட வைக்கணும்னு சொல்றாங்க. நீங்க வெளியே வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும். காலையில் எந்திரிச்சோன்னா பிரிஸ்கா பண்ணணும். நீங்க வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தீங்கன்னா பாடிக்கு வந்து புரியாது. அந்த ஏன்னா இது சொல்ல வந்த நான் வந்து சர்க்காடியன் ரிதம்ங்கிறது சூரியன்ல இருந்து டிட்டாச் ஆயிருக்குன்னு சொன்னேன். பட் கம்ப்ளீட் டிட்டாச் ஆகிடல. இது சிங்க்ரனைஸ் ஆகிட்டே இருக்கும் அப்பப்போ. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜெட் லாக்லாம் வருது இல்லைங்களா? இப்போ நீங்க வந்து இந்தியாவில் இருக்கிறீங்க, அது ஒரு டைம் ஆஃப் ஸ்லீப்ல இருக்கும். இதே நீங்க அமெரிக்கா போனீங்கன்னா வேற டைம் ஆஃப் ஸ்லீப் இருக்கும். அந்த ஸ்லீப்புக்கு ஒரு 2-3 நாள் கழிச்சு உங்க பாடி அடாப்ட் ஆயிடும். என்னன்னா அது சூரிய ஒளியை வச்சு அது பாடி வந்து சிங்க்ரனைஸ் ஆகுது. அப்பப்போ சிங்க்ரனைஸ் ஆகிட்டே இருக்கும் சூரிய ஒளியை வச்சுட்டு. ஸோ நீங்க எளிதாக எந்திரிச்சு நீங்க பழகணும்னா நீங்க காலையில் நேரமே எந்திரிக்கணும், வெளியே வாக்கிங் போகணும், சூரிய ஒளி உங்க பாடியில் படணும், எக்ஸசைஸ் பண்ணணும், பாடியை வந்து நீங்க எனர்ஜைஸ் பண்ணணும். அப்போ அது புரிஞ்சுக்கும், இது வந்து எளிதாக எந்திரிக்கிற ஆளு, இவங்க சூரிய நேரமே வந்துருச்சுன்னு புரிஞ்சுட்டு அதை கிளாக் வந்து செட் பண்ணும். ஆனால் நீங்க 2வது டைம்ல ஈவினிங்ல ஏர்லியரா படுத்து தூங்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட முக்கியம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உணவு ஈவினிங் உணவு வந்து ரொம்ப கம்மியா எடுத்துக்கணுங்கிறாங்க. 1. 2வது நீங்க தூங்குறப்ப ஹெவியா சாப்பிட்டீங்கன்னா உங்க பாடி வந்து நிறைய டைஜஸ்ட் பண்றதுக்கு தான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும். ஸ்லீப் சரியா கிடைக்காதுங்கிறாங்க. ஸோ தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நீங்க சாப்பிட்டு முடிச்சிடணும். அதை விட முக்கியமான ஒரு ஃபேக்டர் வந்து தூக்கம் வராமல் இருந்தால் என்னன்னு பார்க்கலாம். ஃபேக்டர் வந்து காஃபி.
என்ன சொல்றாங்க, காஃபி, எனர்ஜி ட்ரிங்க்கு, டார்க் சாக்லேட் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், அடினோசின் ஒரு கெமிக்கல் கிரியேட் ஆகுது. அதுக்கு மவுட் ஆனதுக்கப்புறம் ரிசெப்டரில் வந்து ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொன்னேன். ஆனால் காஃபி குடிச்சிங்கன்னா காஃபியில் வந்து காஃபின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் என்ன பண்ணணும்னா அந்த அந்த ரிசெப்டருக்கும் அந்த அடினோசினுக்கு நடுவில் ஒரு சின்ன இன்சுலேஷன் மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஒரு செல்லோஸ்க்கு எப்படி ஒட்டிட்டா என்ன ஆகுறது மாதிரி அது வந்து ஃபீல் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த காஃபியோடைய காஃபின் இருக்க வரைக்கும் உங்களுக்கு பிரெயினில் அந்த ஸ்லீப் இன்டியூஸே கிடையாது. ஸ்லீப் அந்த மாதிரியே இருக்கிற மாதிரியே தெரியாது. ஆனால் டயர்ட்னஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அடினோசின் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா காஃபியோட ஆஃப் லைஃப், நீங்கள் காஃபி குடிச்சிங்கன்னா காஃபி வந்து கிட்டத்தட்ட உங்கள் பாடியிலிருந்து கம்ப்ளீட்டாக வெளியே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அதில் ஆஃப் டைம் எவ்வளோன்னா 7 மணி நேரம் அப்படிங்கிறாங்க. 7 மணி நேரம் உங்கள் பாடியில் வந்து காஃபியோட எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு நைட்டு 10 9 மணிக்கு தூங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா 1 மணிக்கு மேலே காஃபி குடிக்கக்கூடாது. மத்தியானம் 1 மணிக்கு மேலே. அதுதான் அவங்க சொல்கிற விஷயம். காலையில் குடிக்கலாம், எப்போ வேணாலும் காஃபி குடிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது ரிசெப்டரில் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு தூங்க விடாது, தூக்கத்தை கெடுக்கும். அது தூக்கத்தை வராமல் இருக்குதுங்கிறதுக்காக நீங்கள் எனர்ஜி ஆகிடுன்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் டயர்ட்னஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அடினோசின் உங்களுக்கு ட்ரெயின் ஆனால் மட்டும்தான் நீங்கள் எனர்ஜியாக இருக்கேன்னு அர்த்தம். ட்ரெயின் ஆகலைன்னா எனர்ஜி இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் காஃபி குடிப்பாங்க, காஃபி குடிச்சிட்டு வேலை செய்வாங்க, பிரிஸ்கா இருக்கிற மாதிரி தெரியும். அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் டயர்ட்னஸ் முடிஞ்சிடும், மறுபடியும் ஒரு மாதிரி டயர்ட் ஆகிற மாதிரி மறுபடியும் காஃபி குடிப்பாங்க, மறுபடியும் அந்த இது பிளாக் ஆன மாதிரி இருக்கும், ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் சிந்தனை திறனே இருக்காது அப்படிங்கிறாங்க. எப்படின்னா இது ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இது ஒரு ஸ்பைடர் இருக்கு இல்லைங்களா, ஸ்பைடருக்கு வந்து சில கெமிக்கல்ஸை இன்ஜெக்ட் பண்ணியும் காஃபி கொடுத்தும் எப்படி அது காஃபியோடைய அந்த கெமிக்கல்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி நெட் போட்டிருக்குன்னு காமிச்சிருக்காங்க. இது நார்மல் நெட் இங்க இருக்கு போட்டிருக்கு பாத்தீங்களா, இது நார்மல் நெட். காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் நெட் எப்படி பண்ணிருக்குன்னு பாருங்க. என்ன காரணம்னா அதோடைய எஃபிஷியன்சி போயிடும், அதுக்கே தெரியாம எஃபிஷியன்சி போயிடும். ஓகே, ஸோ அது அவங்க காஃபி சொல்றாங்க. காஃபி மட்டும் இல்லை, எனர்ஜி ட்ரிங்க்கு, சரி டீயும் கிட்டத்தட்ட பாதிங்க. இல்ல அப்படி இல்லை, நீங்க வந்து சில பேர் இது சொன்னப்ப என்ன சொன்னாங்கன்னு, இதுல சொன்னப்போ எனக்கு காப்பி குடிச்சாதான் தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க சில பேர். அது வந்து மேபி அவங்க பாடி அதுக்கு பழகிடுப்பா இருக்கும். ஆனா இதுதான் அந்த எஃபெக்ட் ஆக்சுவலி. அது பிரெயினுடைய சரியான ஃபங்க்ஷன். நீங்க தூங்கலைன்னா சரியா வராது, நீங்க காஃபி குடிச்சா சரியா தூக்கம் வராதுன்னு சொல்றாங்க. டார்க் சாக்லேட்டு, அப்புறம் வந்து ஆல்கஹால் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்கிறாங்க. என்னன்னா ஆல்கஹால் காஃபியாவது 7 மணி நேரம், ஆல்கஹால் வந்து கிட்டத்தட்ட நாள் கணக்கில் ஆல்கஹாலோட எஃபெக்ட் பாடியில் இருக்கும், அங்கே தூக்கத்தை கெடுக்குங்கிறாங்க. ஆனால் சில பேர் நினைப்பாங்க, சரிங்க அதுதான் ஆல்கஹால் குடிச்சு நிறைய நல்லா தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தான் சேலஞ்ச் பண்ணாங்க. அதுக்கும் அவர் தெளிவாக சொல்றாரு, ஆல்கஹால் குடிக்கும்போது தூக்கம் வருது இல்லை, நீங்கள் கான்சியஸ் எல்லாம் போயிடுறீங்க, அவ்வளோதான். தூக்கம் கிடையாது. தூக்கங்கிறதுனா அந்த ப்ராசஸ் நடக்கணும், பிரெயின் ஆக்ட் ஆகணும், உங்க என்ஆர்இஎம் ஸ்லீப் வரணும், ஆர்இஎம் ஸ்லீப் வரணும். என்ஆர்இஎம் ஸ்லீப்ல பண்ண வேண்டிய ஆக்ஷன் எல்லாம் அது பண்ணணும், ஆர்இஎம் ஸ்லீப்ல வரணும். யாராவது ஆல்கஹால் சாப்பிட்டு கனவு பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரியல. அவ்வளவு நல்லவங்க வேண்டாமா? ஓகே, ஸோ அது கனவு வராது, அதாவது பிரெயினுக்கான ஃபங்க்ஷனே பண்றது இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்க ஆல்கஹால் சாப்பிட்டீங்கன்னா அதோடைய எஃபெக்ட் வந்து நாள் கணக்கில் இருக்கும். ஸோ நீங்க ஆல்கஹால் காட்டினா கண்டிப்பா ஸ்லீப் வந்து கிடையாது, அது நீங்க இருக்கிறது மயக்க நிலை. அதே தான் நீங்க வந்து தூக்கத்துக்காக மெடிசன் பில்ஸ் எடுத்தீங்கன்னா அதுவும் டேஞ்சருங்கிறாங்க. ஏன்னா அந்த தூக்கத்துல வந்து உங்களை ட்ரௌசி ஆகி நீ அமைதியாக்கிட்டே தவிர உங்க கான்சியஸை கட் பண்ணதே தவிர அந்த ஸ்லீப்புக்கான எந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது இல்லை, எதுவுமே அந்த அடினோசின் குறையிறது இல்லை அப்படிங்கிறாங்க. அடினோசின் குறையிலைன்னா உங்க பாடி சரியாகுதுன்னு அர்த்தம். ஸோ காஃபி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர், அது நீங்க பண்ணவே கூடாது. அதே தான் ஆல்கஹாலும், அதே தான் இதுக்கும். டீ கூட கிட்டத்தட்ட. ஆமா, அது அது எஃபெக்டை பொறுத்து இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், என்னைக்கு வந்து காஃபி குடிக்காம உங்களுக்கு தூக்கம் தூங்கிட்டுன்னு வச்சுங்களேன், அடுத்த நாள் எந்திரிச்சும் போது காஃபி குடிக்காம எனர்ஜியா இருக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கரெக்டா தூங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். காஃபி குடிச்சு தான் உங்களுக்கு எனர்ஜி கெயின் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா சரியா தூங்கலன்னு அர்த்தம். உங்களுக்கு சரியா சிந்திக்க முடியல, உங்க பேட்டர்னே சரியா வரலன்னா, அந்த தாட் ப்ராசஸ் சரியா வரலைன்னா அது வந்து உங்களுக்கு பிரச்சனைன்னு அர்த்தம். பிளஸ் தூக்கம் தான் எமோஷனல் கண்ட்ரோலுடைய கீ ஃபேக்டர். தூக்கம் இல்லைன்னா எமோஷன் வராது. ஸோ மெடிடேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிறாங்க தூக்கத்துக்கு. அதே மாதிரி நீங்க காஃபி குழந்தைகள் குடிச்சா, இவர் சொல்றது என்னன்னா காஃபி குடிச்சீங்கன்னா
அந்த அடர்சன்ட் ஏஜே வந்து தள்ளி போயிடுங்கிறாங்க. அவங்க மெச்சூர் ஆகுறதே ரொம்ப டிலே ஆயிடுவாங்க காஃபி குடிச்சிங்கன்னா, அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குங்கிறாங்க. ஏன்னா அது என்ஆர்இஎம் ஸ்லீப் தான் பாடியை பில்ட் பண்ணுது. அந்த ஸ்லீப்பே சரியா கிடைக்கலன்னு வச்சுங்களேன், பாடி பில்ட்டே ஆகாது. அவங்களுக்கான அந்த மெச்சூரிட்டியே ஃபர்ஸ்ட் வராது. காஃபிக்கான எஃபெக்ட் எவ்வளோன்னா 12 ஹவர்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ்ங்கிறாங்க. 5 to 7 ஹவர்ஸ் ஃபார் அடல்ட்டு, 12 ஹவர்ஸ் ஃபார் இது ஆஃப் லைஃப் ஆஃப் த ஸ்டாஃபி. 50% காஃபி உங்கள் பாடியிலேருந்து ரிமூவ் ஆகிறதுக்கு, அது 50% ரிமூவ் ஆனால் தான் தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் சொல்றாங்க. ஸோ 12 ஹவர்ஸ்னா நீங்க வந்து குழந்தைக்கு நீங்க காஃபி கொடுக்கவே கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய இது. நான் சொல்ல மாதிரி நீங்க ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா, காலையில உங்க உங்களுடைய டைம் என்னக்கு இருக்கோ அந்த டைமோட சேர்த்து நீங்க வந்து சூரியனோட லிங்க் ஆகுங்க. இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நைட் ஷிஃப்ட் போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பகல்ல சூரிய வெளிச்சம் படாத இடத்துல தூங்கணும். சூரிய வெளிச்சம் பட ஆரம்பிச்சுன்னா உங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடும். ஏன்னா சர்க்காடியன் ரிதம் படி சூரியன் வந்துருச்சு, நீங்க வந்து அது சிங்க்ரனைஸ் ஆகும்போது நீங்க முழிப்பு வரணும்னு சொல்லணும். உங்களுக்கு சரியா முழிப்பு வராது, அப்போ ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்க காலையில நேரமே எந்திரிச்சு பழகணும்னு நினைச்சீங்கன்னா, எந்திரிச்சுட்டு நீங்க வெளியே போங்க, வாக்கிங் போங்க, சூரிய வெளிச்சத்தை பாருங்க, மெடிடேட் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து தூங்குறதுக்கு நீங்க நல்ல பெட்டரான ஆப்ஷன் என்னன்னா, ஈவினிங் தூங்கும்போது ஹாட் வாட்டர்ல பாத் எடுத்துக்கிறது பெட்டருங்கிறாங்க. ஏன்னா அது ஹாட் வாட்டர் பாத் வந்து உங்க பாடி ரிலாக்ஸ் பண்ணும், உங்களுடைய பாடி டெம்பரேச்சரை ட்ராப் பண்ணி கொடுக்கும், நல்லா தூக்கம் வரும். அதை விட முக்கியமான விஷயம், நம்ம தூங்குற ரூம் வந்து டார்க்கா இருக்கணும். தெர் இஸ் நோ லைட். லைட் இருந்தாலே உடம்பு வந்து பகலோடு நினைச்சுக்கும், அது சரியா தூக்கம் வராதுங்கிறாங்க. டார்க்கா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு டெம்பரேச்சர் 2 to 3 டிகிரி நார்மல் டெம்பரேச்சரோட கம்மியா இருக்கிறது பெட்டருங்கிறாங்க. ட்ராப் இன் டெம்பரேச்சர் தான் ஸ்லீப் நல்லா கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. கூல் டெம்பரேச்சர் நீங்க தூங்க முடியும். நீங்க பார்த்துருப்பீங்க, ஏசி காட்டானா டக்குன்னு முழிப்பாயிருக்கும். ஏசி போட்டு தூங்கிட்டு இருந்திருப்பீங்க, ஹீட் ஆனோன்னா தூங்க முடியாது, முழிப்பாயிடும். ஸோ தூங்க வந்து நீங்க வந்து ஒரு டார்க் பிளேஸ்ல இருக்கிறது பெட்ரு. அப்புறம் வந்து ப்ராபப்ளி நீங்க தூங்க முடியல, நீங்க தூங்குறதுக்கு ஹாட் பாத் எடுக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஹாட் பாட்டுக்குள்ள காலை வச்சிருந்தா கூட போதும். அட்லீஸ்ட் இந்த லெக்ஸை வந்து ஒரு ஹாட் டப்புக்குள்ள ஒரு ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருந்தீங்கன்னா வில் கெட் பெட்டர் ஸ்லீப். தென் மில்க் இஸ் பெட்டர் டு இன்டியூஸ் அ ஸ்லீப். நீங்க வந்து பால் குடிக்கலாம். தூங்கும்போது பால் மட்டும் குடிச்சிட்டு தூங்கினீங்கன்னா அது பெட்டரா இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கார்கெட்ஸ் நாம வந்து மொபைல் ஃபோன் எல்லாம் யூஸ் பண்றீங்க இல்லைங்களா, அதுல வந்து ப்ளூ லைட்னு ஒரு லைட் ரேடியேட் ஆகுதுங்கிறாங்க. அந்த லைட்டை பார்த்ததுன்னா நம்ம பிரெயின் இது வந்து பகல்லையும் நினைச்சுக்கும், பகல்னு நினைச்சுக்கும், தூக்கம் வராது அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த மொபைல் ஃபோனும் எந்த டிவியும் பெட்ரூம்ல இருக்கக்கூடாது. பெட்ரூம் ஃபார் ஸ்லீப் தான். நம்ம வந்து ஹாலில் வச்சிருக்க மொபைல் எல்லாம் ஹாலில் வச்சுட்டு போயிட்டு ஸ்லீப் டைம்ல அது தேவையே இல்லைங்கிறாங்க. நீங்க மொபைலை போட்டுட்டு படம் பார்த்துக்கிட்டே தூங்கலாம்னு நினைச்சீங்கன்னா உங்க தூக்கத்தை கெடுக்குது அப்படிங்கிறாங்க. முக்கியமான ஃபேக்டர். அப்புறம் மகரீஷ் சொன்ன எக்ஸசைஸ், உங்களுடைய 9 சென்டர் அது அக்குப்ரெஷர் டெக்னிக்ஸ் அதெல்லாம் வெரி புக் ஹெல்ப்ஃபுல் வுட் மேக் இட் ஆஃப். ரெண்டாவது இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கிட்டத்தட்ட உங்க பய உணர்வை தர்ற விஷயங்கள். உடம்புல ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுனாலே பய உணர்வு வந்துடும். பயம் இருந்ததுன்னா உங்களுக்கு லைஃப் செக்யூரிட்டி இருக்காது. லைஃப் செக்யூரிட்டி இருக்காதுன்னா தூக்கம் வராது. அப்போ மெடிடேஷன் பண்ணது இந்த ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்குது. ஸோ மெடிடேஷன் இஸ் பெட்டர் ஹீலிங். காய்கல்பம் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறது ரொம்ப பெட்டர்னு சொல்றாங்க. வாழ்க வளமுடன். ஸ்லீப் கரெக்டாக பண்ணீங்கன்னா லைஃப் சரியா இருக்கும் கிட்டத்தட்ட. அதே மாதிரி நைட்ல ஃபுட் ஹெவி ஃபுட் நோ. அவ்வளோதான். வாழ்க வளமுடன். பார்ப்போம். வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.